சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாக சதுர்த்தி கருட பஞ்சமியோட வரலாறு பார்க்க போறோம். காசியப்ப முனிவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அவங்க பேரு கத்ரு, வினதை அப்படின்னு. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கண்டா மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுல எடுத்தாலும் 2 பேத்துக்கு போட்டி பொறாமையா இருக்கும். இவங்க இருவருக்கும் ஒரு முறை வாக்குவாதம் வருது. அந்த முடிவுல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு சொன்ன பேச்ச அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள முடிவாகுது. அதுக்கு இருவருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் அவங்க கணவரை தேடி போய் சொல்றாங்க, அவங்க கிட்ட வரம் கேட்கிறாங்க. முதல் மனைவியான கத்ரு தனக்கு 1000 முட்டைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அனைவரும் பார்த்து பயந்து நடுங்கும் வகையிலான நாகங்கள் தனக்கு மகன்களா பிறக்கணும் அப்படின்னு வர கேக்குறாங்க. 2ஆம் மனைவியான வினத தனக்கு 2 முட்டைகள் வேணும், யாராலும் வெல்ல முடியாத மிகுந்த பலசாலியான 2 மகன்கள் பிறக்கணும் அப்படின்னு வரம் கேக்குறாங்க. காசியப்ப முனிவரும் அதன்படியே அவங்களுக்கு வரம் கொடுத்துட்றாங்க. வினதைய முட்டை முதல்ல குஞ்சு பொறித்து விடக்கூடாதுன்னு கத்ரு சதி செய்யறாங்க. அதன்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் 1000 முட்டைகளும் பொறுத்து நாகங்கள் வெளிப்பட்டுட்டன. அதுல இருந்து தோன்றியவர்கள் தான் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடன், தக்ஷகம் பாம்பு, இப்படி எல்லா நாகங்களும் அப்படிதான் உருவானது. ஆனா வினதையின் முட்டை பொறிக்காம அப்படியே இருந்துச்சு. நீண்ட காலம் ஆகியும் தனக்கு கொடுக்கப்பட்ட முட்டை பொறிக்காததால சந்தேகம் வந்துருச்சு அந்த வினதிக்கு. ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு பாக்குறாங்க. அதுல இருந்து முழுமையற்ற உருவமா ஒரு குழந்தை பிறக்குது. அதற்கு அருணன் என்று பெயரிடுறாங்க. அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால அந்த குழந்தையான அருணை மனமுடிஞ்சு சூரியனை நோக்கி ரொம்ப கடுந்தவம் புரிஞ்சு சூரியனுக்கு தேரோட்டியா ஆகிற வரத்தை பெற்று சூரியனுக்கு தேரோட்ட போயிடுறாங்க. பிறகு பல காலம் கழித்து மற்றொரு முட்டையிலிருந்து இப்பெரிய இறக்கைகளுடன் பலசாலியா கருடன் பிறக்கிறாரு. நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறது. நாகர்கள் தான் முதல்ல பிறந்ததால நாக சதுர்த்தி முதல்ல வந்துருது. கருட பஞ்சமி மறுநாள் வருது. தன்னுடைய தாய் அடிமையா இருப்பதை கண்டு மனம் வேதனை அடைந்த கருடன் கடும் தவம் இருந்து மகாவிஷ்ணு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றாரு. கத்ரு, வினதை 2 பேரும் ஒரு தடவை கடல்ல கடக்குறாங்க. கடல்ல கடக்கும் போது ஒரு 7 தலைகளை கொண்ட ஒரு வெள்ளை நிற குதிரை பறந்ததை பாக்குறாங்க. பறக்கும் குதிரையான அதுக்கு பேரு உஜய்ஸ்வராசின்னு பேரு. அதோட வாளு என்ன நிறம் இருக்கு அப்படின்னு 2 பேத்துக்கு போட்டி வருது. அதுக்கு கத்ரு சொல்லுது அதோட வாளு கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வினதை சொல்லுது இல்ல வெள்ளை நிறத்துல இருக்குதுன்னு. அப்ப 2 பேரும் சொல்றாங்க இதுல யாரு தோத்து போறோமோ அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அடிமையா இருக்கணும், அவங்க குழந்தைங்களும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு வினதையும் கத்ருவும் சரின்னு ஓகேன்னு 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறாங்க. கத்ரு என்ன பண்ணுது, அதோட குழந்தைகிட்ட போய் நாகம் கார்கோடன் கிட்ட சொல்லுது. கார்கோடன் கருப்பா இருப்பாரு இல்லையா, கார்கோடன் கிட்ட போய் நான் இப்படி அதுல ஜெயிக்கணும்னா நீ அந்த குதிரையோட வால்ல போய் சுத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. அது போல கார்கோட நாகம் போய் அந்த வால்ல சுத்திக்குது. சுத்த முடியும். வினதை பார்க்கும் போது அது கருப்பா தெரிஞ்சதுனால தோத்து போயிருது. தோத்து போனதுனாலதான் வினதை அதோட 2 குழந்தைங்களான அருணன், கருடன் 2 பேரும் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நம்ம கருட பகவான் நினைக்கிறாரு நம்ம அம்மாவை இந்த அடிமைத்தளத்துல இருந்து நீக்கணும், எப்படியாச்சும் அதை மீட்டு கொண்டு வரணும், அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் ரொம்ப அம்மா பாசம். அவங்க பெரியம்மாவான கத்ரு கிட்ட போய் நாங்க அம்மாவை இந்த அடிமைத்தளத்துல இருந்து எங்களை விடுவிக்கணும்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, நான் அதை பண்றேன்னு சொல்லும். அதுக்கு கத்ரு சொல்லும், தேவலோகத்துல இருக்கிற அமிர்தத்தை கொண்டாந்து நீ கொடுத்தீங்கன்னா நான் உன்னுக்கும் அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கான அடிமைத்தளத்தை விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக கருட பகவான் தேவலோகத்தை நோக்கி போறாரு. போகும்போது அங்க இந்திரன் ஃபைட்டிங் பண்றாங்க. அமிர்த கலசத்தை எடுக்க விடாத ஃபைட்டிங் பண்றாங்க. ஆனா கருட பகவான் அவர்கிட்ட சொல்றாரு நான் எங்க அம்மாவுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் மற்றபடிக்கெல்லாம் நான் உங்க அமிர்த கலசத்தை எல்லாம் எடுத்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், வேணா என்னோட ஒரு இறக்கிய உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு
அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வராங்க. நான் எடுத்துட்டு வந்த பிறகு நான் போய் எங்க பெரியம்மா கிட்ட கொடுத்த பிறகு நீங்க வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அவங்க பெரியம்மாவான கத்ரு கிட்ட கொடுக்குறாங்க. கத்ரு வந்து அமிர்த கலசத்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு வினதைய அவங்க கருட பகவான எல்லாத்தையும் அடிமைத்தளத்திலிருந்து விலக்கிடுறாங்க. அடிமைத்தளத்திலிருந்து விலகின நாளும் கருட பஞ்சமின்னு சொல்றாங்க. நம்ம கருட பகவான் பிறந்ததனாலையும் கருட பஞ்சமின்னு சொல்றாங்க. கருட பகவான் தேவர்கிட்ட இருந்து அமிர்த கலசத்தில் எடுத்து வரும்போது ஒரு சொட்டு கூட பருகாம அப்படியே கொண்டாந்து கத்ருகிட்ட கொடுக்கறத பார்த்து மகாவிஷ்ணு ஆச்சரியப்பட்டு போயிறாரு. கருடனுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கருடன் கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. கருடன் உடனே என்னங்கிறாரு, விஷ்ணுவை விட உயர்ந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம கருட தரிசனம் எவ்வளவு முக்கியம், அரிதானது, சுபிச்சமான பலன்களை தரும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பெருமாள் ஆலயங்களை மூலவர் சன்னதிக்கு சென்று வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம கருட பகவானை முதல்ல வழிபட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியதி இருக்கு. அம்மாக்கள் மற்றும் மகன்களுக்கு இடையேயான அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் கொண்டாட அதிகரிக்க இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அம்மாக்களுக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கான நாளாகவும் இது இருக்கு. அம்மாக்கள் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கருடனை வணங்கி வழிபட்டா குழந்தைங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நாகரும் கருடனும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்குது. நம்ம நாகர் வந்து ஆதிசேஷனா மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையா இருக்காங்க. கருட பகவான் வாகனமா இருக்காங்க. நாக சதுர்த்தி அன்று ஒரு பெண் இறந்த தன்னோட சகோதரனோட உயிரை நாகரை வழிபட்டு மீட்டதா வரலாறு இருக்கு. அதனால நாக சதுர்த்தினா சகோதரர்கள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஒற்றுமைக்காக நாக சதுர்த்தி அன்னைக்கும். இதுல இருந்து என்ன ஒண்ணு தெரியுதுன்னா, யாரும் பொறாமை இல்லாத, ஒருத்தர் அழிக்காத, நேர்மையா வாழ்ந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத புராணங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கருட பஞ்சமியோட நாக சதுர்த்தியோட புராண கதைகளை கேட்டோம். ஓகே, சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.